இவ்வாறான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் நாட்டுக்காக தேசிய கொடியை ஏந்தி வர கிடைத்தமை பெருமை அடையக்கூடிய விடயம். அதேபோன்று மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். சகல நாட்டு அரச தலைவர்களுக்கும் இலங்கை தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கும் இலங்கையில் தற்பொழுது சமாதான நிலைமையின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளவும் முடியும். மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் பயணித்த வாகன தொடரணி விஜயராம முச்சந்தியினூடாக நுகேகுடவை அடைந்து பின்னர் தும்முள்ள சந்தியினூடாக காலிவீதியை அடைந்தது. பின்னர் வாகன தொடரணி காலிமுகத்திடலை அண்மித்தது. தற்போது காலிமுகத்திடலில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகள் தற்போது வசம் இருக்கின்றது. அந்த நேரடி காட்சிகளோடு இணைந்து கொள்ளும் அதேவேளை அங்கிருக்கும் அலுவலக செய்தியாளர் சந்திரிகாவோடும் இணைந்து கொண்டு அது தொடர்பான தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் சந்திரிகா தயாராக இருக்கிறார், காட்சிகளும் தயாராக இருக்கிறது. MTV-MBC மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த அரசு தலைவர்கள் மாநாட்டில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடி வாகன தொடரணி பல நகரங்கள் கிராமங்களை கடந்து என்ற காலிமுகத்திடலை நோக்கி வந்தடைந்துள்ளது. காலிமுகத்திடலை நோக்கி வந்த வாகன தொடரணிக்கு மக்கள் என்றும் கலத்த ஆதரவும் ஆசீர்வாதமும் வழங்கினர். அது மட்டுமல்ல, தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தினால் கொண்டு வரப்பட்ட தேசிய கொடி காலிமுகத்திடலில் ஏற்றி வைக்கப்பட்டது அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவினால். அது மட்டுமன்றி MTV-MBC ஊடக வலையமைப்பினால் தயாரிக்கப்பட்ட பாடல் கூட சிறுவர்களினால் சற்று முன்னர் இங்கு இசைக்கப்பட்டது. அத்துடன் இன்றிரவு நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற உள்ள மாபெரும் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு கூட உங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV-MBC ஊடக வலையமைப்பு சார்பாக மகிழ்ச்சியுடன் நாம் அழைக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சந்திரிகா ஆறுமுகம், காலிமுகத்திடலில் இருந்து. நன்றி சந்திரிகா. தற்போது காலிமுகத்திடலில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நேர்கள் காலிமுகத்திடலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர்கள் கிரி சொல்லியிருந்தார்கள். எங்களுடைய நேர்களும் பார்த்திருக்கலாம். நேரடியாக பிரம்மாண்டமான மக்கள் திரள் காலிமுகத்திடலில் இருக்கிறது இல்லையா? ஜெஃப்ரி, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் 22வது மாநாடு இந்த முறை இலங்கையில் நடைபெற உள்ளது. இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் 21வது மாநாடு, பொதுநலவாய அரசு தலைவர்களின் 21வது மாநாடு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்றிருந்தது. இதன் போதுதான் அடுத்த வருடம், அதாவது 2013ஆம் வருடத்திற்கான பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை இலங்கையில் நடாத்துவது என்ற தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது. அந்த வகையிலேயே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV-MBC ஊடக வலையமைப்பு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினை ஆரம்பித்திருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், MTV-MBC ஊடக வலையமைப்பானது ஆங்கிலம், சிங்களம், அதே போன்று தமிழ் மொழிகளினூடாக தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகளை கொண்ட ஒரே ஒரு ஊடக வலையமைப்பு இலங்கையில் என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த பொதுநலவாய அரசு தலைவர்களின் வாகன தொடரணியை நடத்துவது என்ற பாரிய பொறுப்பினை MTV-MBC ஊடக வலையமைப்பு எடுத்திருந்தது. இதனூடாக இளைஞர் சேவைகள் மன்றம், அதே போன்று ஊடகத்துறை அமைச்சும் எம்மோடு கைகோர்த்திருந்ததையும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலே கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமான எமது வாகன தொடரணி இன்று பிரம்மாண்டமான முறையில் மக்களின் ஆதரவுக்கு மத்தியில் 52 நாடுகளின் தேசிய கொடிகளை தாங்கிய வண்ணம் இன்றைய தினம் இலங்கையினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டு காலிமுகத்திடலில் வந்து நிறைவடைந்திருக்கின்றது. ஜெஃப்ரி, அது தொடர்பான கடந்த 32 நாட்களாக எங்களுடைய வாகன தொடரணி பயணித்த காட்சிகளும் வசம் இருக்கிறது. அந்த காட்சிகளூடாக தற்போது இணைந்து கொள்ளலாம்.
கடந்த மாதம் 2ஆம் திகதி ஆரம்பமான வாகன பேரணி நிகழ்வு வடமாகாண ஆளுநர் G.H. சந்திரஸ்ரீயின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித்தகேரா, தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் நிர்வாக பணிப்பாளர் மன்ரு சமால் பெரேரா, வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் நீட்ரா வீரசிங்க, யாழ் பிரதி போலீஸ் மாதிபர் இந்து கருணாரத்ன உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் 521வது படையணி படத்தளபதி கர்னல் டிக்கரி திசாநாயக் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பேரணியின் 2வது நாள் பயணம் கிளிநொச்சி நகரில் ஆரம்பமானது. இதில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், கரைச்சி பிரதேச சபை செயலாளர் கோபாலப்பிள்ளை நாகேஸ்வரன், கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சகர் எட்மன் மகேந்திரா மற்றும் 571வது படையணியின் கட்டளை தளபதி கர்னல் நிகால் அமரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3ஆம் நாள் பயணம் வவுனியா நகரில் ஆரம்பமான போது இலங்கைக்கான பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் 3வது செயலாளர் MD ஷக்கீல் மற்றும் வவுனியா மாவட்ட செயலாளர் பந்துல ஹரிச்சந்திர ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேபோன்று நாடளாவிய ரீதியில் பல பகுதிகள், பல நகரங்கள், பல கிராமங்களை தாண்டிய வாகன தொடரணிக்கு மக்கள் அமோக வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக தோட்டப்புறத்தை சார்ந்த மக்கள், பாடசாலை மாணவ மாணவிகள் வீதிக்கு வந்து இந்த வாகன தொடரணிக்கு தங்களுடைய வரவேற்பை வழங்கியிருந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள், மணித்தியாளர் செய்திகள் ஊடாக வழங்கியிருந்தோம். இப்பொழுதும் நீங்கள் அது தொடர்பான காட்சிகளை தான் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த 2ஆம் திகதி ஆரம்பமான இந்த வாகன தொடரணி இன்றைய தினம் காலை முகத்திடலில் வெற்றிகரமான பயணத்தை நிறைவு செய்து தற்போது பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இசை நிகழ்ச்சியோடு இந்த பொதுநல அரசு தலைவர்கள் மாநாட்டு பேரணி நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரதான செய்திகளோடு தாரணை இணைந்திருக்கிறார். தாரணை, இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்போது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.